விதி எண் 110 கீழ் 2 முக்கியமான அறிவிப்புகளை இம்மாவட்டத்தில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது அறிவிப்பு, உலக மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களை பெருமைப்படுத்திட போற்றிட இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகிறது. உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்ற பிரகடனத்தை உலக தொழிலாளர்கள் அனைவருக்குமான ஒரே முழக்கமாக வடித்து தந்த புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இழப்பதற்கென்று எதுவும் இல்லை, பெறுவதற்கோ பொன்னுலகு இருக்கிறது என நம்பிக்கை விதைகளை விதைத்தவர் அறிவுலக தொலைநோக்கு சிந்தனையாளர். வரலாற்றில் பலரும் பிறக்கிறார்கள், பலர் வரலாற்றுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் சிலர்தான். அந்த சிலரில் தலைமகனாக போற்றப்படுபவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். உலக புரட்சிகளுக்கும் இந்த உலகம் இதுவரை அடைந்துள்ள பல்வேறு மாற்றங்களுக்கும் அடித்தளம் அமைத்தது அவரது சிந்தனைகள் தான். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் எல்லாம் என்ற சிந்தனையோடு தான் அவரது நினைவு நாளான கடந்த மார்ச் 14ஆம் நாள் நம்முடைய நிதிநிலை அறிக்கையை இந்த பேரவையில் தாக்கல் செய்தோம். இந்தியாவை பற்றி யாரும் எழுதாத காலத்தில் மிகச்சரியாக இந்தியாவை பற்றி எழுதியவர் அவர்தான். தீர்க்க முடியாத முரண்பாடுகள் உள்ள பல்வேறு இனங்கள், குலமரபுகள், சாதிகள், சமய கோட்பாடுகள், அரசுகள் ஆகியவைகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்டு இருக்கின்ற புவியியல் ஒற்றுமையைத்தான் இந்தியா என்று அழைக்கிறோம். இந்தியாவின் கடந்த காலத்தில் அரசியல் எவ்வாறு மாறிய போதிலும் சமுதாய நிலை மாறவில்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த மகத்தான கவர்ச்சிகரமான தேசம் ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி அடைவார்கள் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்று எழுதியவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். அதனால்தான் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதலாக தமிழில் மொழிபெயர்த்து 1931ஆம் ஆண்டு வெளியிட்டார் தந்தை பெரியார் அவர்கள். அத்தகைய மாமேதை மார்க்ஸ் அவர்கள் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாவட்டத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்சங்க இயக்கம் கோலோச்சிய இந்த சென்னை மாநகரில் அந்த மாமேதையின் சிலை அமைவது பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்து 2வது அறிவிப்பு, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரும் புறங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான PK மூக்கையாதேவர் அவர்களுக்கு நாளை 103வது பிறந்த நாள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 1923ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் அவருடைய பிறந்த நாள். இளம் வயதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நம்பிக்கையை பெற்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்தார். சுதந்திர இந்தியாவின் முதலில் 1952ஆம் ஆண்டு பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். அதன் பிறகு 1957, 1962, 1967, 1971, 1977 ஆகிய தேர்தலில் தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி வாகை சூடியவர் மூக்கையாதேவர் அவர்கள். 1971ஆம் ஆண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர். ஒரே தொகுதியை தொடர்ச்சியாக வென்று மக்கள் நாயகனாக வளர்ந்தவர் அவர். 1967ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடைபெற்ற போது பேரறிஞர் பிறந்த அண்ணாவுக்கு தோள் கொடுத்தவர் PK மூக்கையாதேவர் அவர்கள். அப்போது இந்த பேரவையில் தற்காலிக பேரவைத் தலைவராக இருந்தவர் அவர்தான். சட்டமன்ற உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். கச்சத்தீவு ஒப்பந்தத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவரும் அவர்தான். தேவர் சமுதாய மக்களுக்காக கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அண்ணா அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தவரும் அவர்தான். அதனால்தான் கமுதி, உசிலம்பட்டி, மேலநீதிநல்லூர் ஆகிய இடங்களில் கல்லூரிகள் கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட PK மூக்கையாதேவர் அவர்கள் சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.